ஸோ இங்கே எல்லாரும் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, காலேஜ் முடிச்சு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க. காலேஜ் போகிறோம், கலர் யூனிஃபார்ம் கிடையாது, கலர் ட்ரெஸ்ஸு, பொண்ணுங்க கான்ட்ராக்டு, அந்த மாதிரி இருக்கு. இங்கே சென்னையில் காலேஜ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வந்து ஃபார் காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபார் விமன், ஃபார் மென், அந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்கும். நியூ காலேஜ், பிரசிடென்சி, இந்த மாதிரி 2-3 காலேஜ் தான் ரொம்ப ஷார்ட்டாக பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் நான் கிராஸ் பண்ணி போகும்போது காலேஜ் நேம் படித்தேன், காலேஜோட கோர்ஸ் படித்தேன். கோர்ஸ் பார்த்தா டிஸ்காம், நான் தேடின கோர்ஸ் எனக்கு கிடைச்சி. காலேஜ் பேர் படித்தா இந்த காலேஜா ரொம்ப பெரிய பேர். ஃபர்ஸ்ட் 2 பேர் கூட நான் படித்தேன். அடுத்த நாள் வந்து லேப்டாப் வருது, அந்த காலேஜ் வெப்சைட் போயிட்டு, அப்போ கூட காலேஜ் பேர் ஃபுல்லாக படிக்கல, அந்த வெப்சைட் போயிட்டு 200 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் போட்டு, முதல் காலேஜ் அப்ளிகேஷன் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்தேன். அடுத்த நாள் ஃபோன் வந்துச்சு காலேஜ்ல இருந்து. அந்த டைம் நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். என்ன காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணா என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டேன். அவங்க நேராக எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்ளிகேஷன் எங்க அம்மா பேரும் இருக்குது. அம்மாவுக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. மேட்டர் என்னன்னா அது லேடிஸ் காலேஜ்.